மேலே இழுக்கும் பொழுது 3 லூப் இருக்கும். 3 லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா 2வது டிக்ரீஸ். அப்படியே இந்த பேட்டர்ன் அப்படியே சுருங்கிட்டே போகும். சிங்கிள் crochet 2 டிக்ரீஸ் ஸ்டிச் எப்படி போடணும்ட்டு பார்த்தோம். அடுத்ததான் half double crochetல 2 டிக்ரீஸ் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். அதுக்காக 20 half double crochet ஸ்டிச் ஒரு லைன் போட்டு எடுத்துட்டு அடுத்த கலர் ஜாயின் பண்ணிட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுல பேட்டர்னை திருப்பி அடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல நார்மல் half double crochet ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல 2 டிக்ரீஸ் half double crochet எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஊசியில ரன்னிங் நூலை மாட்டிட்டு முதல் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது ஊசியில 3 லூப் இருக்கும். அந்த லூப்பை எதுவும் பண்ணாம அடுத்த ஸ்டிச்ல ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி ஸ்டிச் வழியா ஊசி உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் போது 5 லூப் இருக்கும். இந்த 5 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கும் பொழுது ஒரு 2 டிக்ரீஸ் ஸ்டிச் நமக்கு கிடைக்கும். இதுதான் 2 டுகெதர் ஸ்டிச்னு சொல்லலாம். முதல் ஸ்டிச்ல ஒரு டிக்ரீஸ் போட்டாச்சு. அடுத்த 2 ஸ்டிச்சை 2 டுகெதரா எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா முதல்ல ஊசியில ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. 3 லூப் இருக்கு. அடுத்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு